இன்னைக்கு செகண்ட் டேயில் இருக்கோம். 2 லீக் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஒரு லீக் கேட்ச், செகண்ட் லீக் ஜெயிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து குவார்டர் ஃபைனலு தமிழ்நாடு விசஸ் மகாராஷ்டிரா. இன்னைக்கு மேட்ச் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இன்னைக்கு நம்ம பிளேயர்ஸ் வந்து தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வந்து 5 பேர் தான் இருக்காங்க. மீதி 6 பிளேயர்ஸ் வந்து கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் கலந்து தான் இந்த மேட்ச் விளாடுறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாக மாறிச்சு தான் நம்ம மயூர் இதே தெளி போட்டுருங்க. ஒரு விக்கெட் தான், விக்கெட் முன்னரே இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனல் தமிழ்நாடு விசஸ் மகாராஷ்டிரா. இந்த மேட்ச்சுக்கு 10 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 போல யூஸ் பண்ணும். 2 ஓவர் பவர் பிளே, ஒரு பவர் பிளே வந்து பேட்டிங் பவர் பிளே. டாஸை வின் பண்ணி தமிழ்நாடு பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டேயில் வந்து நம்ம பிளேயர்ஸ் 5 பேர் தான் இருக்காங்க. மிச்சம் 6 பிளேயர் வந்து கர்நாடகா பிளேயர். ஸ்ட்ரைக்கில் கணேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் சாண்டி. ரபானி பவர் பிளே போட ரபானி. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் சைடில் சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. ஸ்டாப் சிங்கிள். செகண்ட் ஒன் அட்டியாக்கரில் ஸ்டிக்கில் பட்டிருக்கு போலங்க. விக்கெட் செம்மையாக குயிக்காக இருந்துச்சு. சந்தித்த முதல் மந்திலே எழுந்து போகிறாங்க. லெஃப்டி செம்மையாக்கருங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. குயிக்காக இருந்துச்சு இந்த பால். தேர்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன். ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் சைடில் சிங்கிள் கிடைக்கும். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். ஃபோர்த் ஒன் பெரிய ட்ரை செம்ம வேரிச்சுங்க. குத்தி நல்லா திரும்பிச்சு. எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. டாட்டு மீன் 2 பால். ஃபிஃப்த் ஒன் அல்ல வேரியேஷன் ஸ்லோயில் வந்த மாதிரி பேக் டு பேக் எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஆப்டியாக்கரில் செம்மையாக்கல் இருந்துங்க. தொடர்ச்சியாக 3 பாலாக எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரை பவர் பிளேயை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 2, ஒரு விக்கெட்டு. மகாராஷ்டிரா பவர் பிளே பட்ட பவுலர் இந்த ஓவரை 2 ரன்ல வச்சு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டார்ட். செகண்ட் ஓவர் விக்கி. ஃபர்ஸ்ட் ஒன் மறுச்சின்னு லெக் சைடில் சிங்கிள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸ்டாப் சிங்கிள். செகண்ட் ஒன் ஒயிட் பால். செகண்ட் ஒன் ரீபால். ஆஃப் சைடில் பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது. போயிடுச்சுங்க பவுண்டரி. கணேஷ் பேட்லேருந்து முதல் பவுண்டரி பார்க்க முடியுது. கேப்பில் ஹர்மேனா கட் ஷாட். தேர்ட் ஒன் செம்ம வேரியஸுங்க. லோ கீப்டாக வந்துச்சு. ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் கம்பேக். டாட்டு எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. விக்கி. ஃபோர்த் ஒன் குட் ஷாட். நேருக்கு நேரு கண்டிப்பாக பவுண்டரிக்கான வரைக்கும் 1 பவுன்ஸில் போயிடுச்சுங்க பவுண்டரி. ஒரு டாட்டுக்கு அப்புறம் நல்லா மாற்றி கொடுத்துருக்க கணேஷ். இந்த ஓவரில் மட்டும் 2 பவுண்டரி கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பால். ரீபால். ஆஃப் சைடில் அருமையான செம ஸ்டாப்புங்க. சத்யா அதனால வாய்ப்பு டேரக்ட் ஹிட் மிஸ் ஆகுது. பேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் சரியாக படலை. பேக் டு பேக் சிங்கிள். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 15, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் இவருக்கு 2 ஓவர். ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் செட்ஸ் லாங் ஆனில் டைமிங் இருக்குது. சிங்கிள் டபுளாக மாத்திரம் பார்ப்போம். ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். செகண்ட் ஒன் செம்மையாக்கருங்க. அட்டியாக்கரில் விக்கெட். குயிக்காக இருந்துச்சு இந்த பால். ஸ்லோயரில் வந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து பாருங்க பேட்ஸ்மேன். இதோட 2வது விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க மகாராஷ்டிரா. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரட்டமேஸ் லெஃப்டி. ஆஃப் சைடில் தரத்தரையாக பேருக்கு சிங்கிள் கிடைக்கும். குட் ஸ்டாப் சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஸ்லோயரில்
அருமையான காட்சி. இந்த முறை சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். பேக் டு பேக் சிங்கிள். ரிமைன் 2 பால். 5th ஒன். ஆசையில் அருமையான காட்சி. இந்த முறை சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள். லாஸ்ட் ஒன். லெக் சைடில் போயிருக்கு. இந்த முறை சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 21. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா. இந்த ஓவரை எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க ரபானி. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஆஃப் சைடில் பவுண்டரி கிளியர் பண்ணதான் பார்ப்போம். குயிக்காக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அருமையான கட் ஷாட் போயிடுச்சுங்க பவுண்டரி. கணேஷ் பேட்லேருந்து அடுத்த ஒரு பவுண்டரி பார்க்க முடியுது. செகண்ட் ஒன். சாப்பிட்டி ஆக்கரில் செம்ம ஸ்டாப்புங்க. நல்ல கம்பேக். டாட்டு. தேர்ட் ஒன். ஸ்டெப் போட்டு போய் ஆஃப் சைடில் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க பிரசாத். சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் போட்டு போய் சான்ஸ் பா. ஐயா பால் வேறு தெரியல. குயிக்காக வந்து பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். சிங்கிள். 5th ஒன். மறுச்சின்னு பேக் ஃபுட்டில் போய் லெக் சைடில் போயிடுச்சுங்க மேக்ஸிமம். கணேஷ் பேட்லேருந்து முதல் ஆறாக பார்க்க முடியுது. லாஸ்ட் ஒன். இந்த முறை லெக் சைடில் 1 பவுன்ஸில் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 34. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் ஓவர் போட்ட சந்தோஷ். ஃபர்ஸ்ட் ஒன். ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால். சம பிளேக்கு ஸ்கொயரில் கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது. 1 பவுன்ஸில் போயிடுச்சுங்க பவுண்டரி. கணேஷ் பேட்லேருந்து அடுத்த ஒரு பவுண்டரி பார்க்க முடியுது. செகண்ட் ஒன். நல்ல வேரியேஷன். குத்தி நல்லா திரும்பிச்சு. ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காங்க சந்தோஷ். டாட்டு. தேர்ட் ஒன். சுஜியில் பேட்டில் சரியாக பாடலை. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் சிங்கிள். அடுத்த பத்து. ஆஃப் சைடில் ஃபில்டர் தலைக்கு மேலே பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் கமிட்டி நிற்க போயிடுச்சுங்க பவுண்டரி. லெஃப்டி பேட்லேருந்து அடுத்த ஒரு பவுண்டரி பார்க்க முடியுது. சுஜியில் பேட்டில் மீட் ஆயிருக்கு. இந்த முறை ஃபில்டர் தலைக்கு மேலே என்ன செக் பண்ணுவோம். மேக்ஸிமம் தான் கொடுத்துருக்காங்க. சுஜி மிச்சில் 6 மாற்றி கொடுத்துருக்காங்க. லெஃப்டி பேட்டில் வந்துருக்கு. 2 பாலாக குயிக்காக 10 ரன் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ஒரு 6. லாஸ்ட் ஒன். ஸ்டெப் போர்டில் போய் லாங் ஆஃபில் சிங்கிள் கிடைக்கும். ஸ்டாப் தன்ராஜ். சிங்கிள். 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 51. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா. இதுவரை வந்து 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 10 ரன்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க மகாராஷ்டிரா. 6th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி. சுஜியில் லெக்கில் பட்டிருக்கு. சிங்கிளுக்கான வாய்ப்பு அப்பீல் பண்ணுறாங்க. சிங்கிள். செகண்ட் ஒன். மறுச்சின்னு மிட் விக்கெட்டில் 1 பவுன்ஸில் போயிடுச்சுங்க பவுண்டரி. அடுத்த ஒரு பவுண்டரி பார்க்க முடியுது கணேஷ் பேட்ல இருந்து. தேர்ட் ஒன். கவர்ஸில் சாரிங்க லாங் ஆஃப்ல வந்து சிங்கிள் கிடைக்கும். ஒரு ஸ்டாப். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் போர்டில் போய் நல்ல வேரியேஷன். குத்தி நல்லா திரும்பிச்சு ஸ்லோயரில். டாட்டு. நெக்ஸ்ட் ஒன். மறுச்சின்னு லெக் சைடில் ஃப்ளாட்டாக பிடிக்க வேண்டிய கேட்சாக மிஸ் பண்ணியிருக்காங்க தன்ராஜ். லைவ் கொடுத்துருக்காங்க. கையில் வந்த கேட்சாக மிஸ் பண்ணியிருக்காங்க. பவுண்டரி லைனுக்காக போயிடுச்சுங்க. லெஃப்டி பேட்டில் வந்து அடுத்த ஒரு பவுண்டரியை பார்க்க முடியுது. லாஸ்ட் ஒன். நேருக்கு நேரு பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. போயிடுச்சுங்க பவுண்டரி. கடைசி 2 பந்துக்கு 2 பவுண்டரி கொண்டு வந்திருக்காங்க. லெஃப்டி பேட்ல வந்துருக்கு. கடைசி பந்து நல்லா மாற்றி கொடுத்துருக்காங்க. 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 65. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் போட தன்ராஜ். நேற்று இடையில வந்து எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்தாங்க 2 ஓவரை. ஸ்ட்ரைக்கில் கணேஷ். ஃபர்ஸ்ட் ஒன். சுஜியில் பேட்டில் நிற்கிருந்துச்சா அப்பீல் பண்ணுறாங்க. நல்ல வேரியேஷன். டாட்டு. செகண்ட் ஒன்.
ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் செட். ஆஃப் சைடில் சிங்கிள் கிடைக்கும். டைமிங் இருக்குது. சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ஓடி எடுக்கப்பட்ட அகெயின் தப்பான த்ரோ மிஸ் பண்ணிக்காங்க. கைக்கு வந்த பால தன்ராஜ் ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். ரிட்டர்னிங் தேர்ட் ஒன். குட் ஷாட். மேட் விக்கெட்டில் போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் ஆடிஸை 10 போயிருக்கு. மிகப்பெரிய மேக்ஸிமம் சொல்லலாம். கணேஷ் பேட்ல இருந்து அடுத்த ஒரு 6 பார்க்க முடியுது. ஆடியன்ஸ் பாருங்க எவ்வளோ பேர் உட்காந்துருக்கான்னு பாருங்க. இது வந்து ஒரு ஸ்கூலோட கிரவுண்டு, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இந்த அளவுக்கு சூப்பராக ஸ்டேஜ்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் கிரவுண்டு இது. நெக்ஸ்ட் ஒன். நல்லா வெரி சன் லைனில் குத்தி நல்லா திரும்பிச்சு. பவுண்டரிக்கு அப்புறம் 6க்கு அப்புறம் நல்லா கம் பேக் டாட்டு. நெக்ஸ்ட் ஒன். நல்ல வெரி சன் ஸ்லோ எல்லாம் குத்தி நல்லா திரும்பிச்சு. 2 பால் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்காங்க. தன்ராஜ் ரிமைன் 2 பால். 5th ஒன். ஆஃப் சைடில் சிங்கிள் கிடைக்கும். ஸ்டாப் சிங்கிள். 7 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 74. 2 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா. 8வது ஓவர் வந்து பேட்டிங் பவர் பிளே சூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே போட விக்கி, ஸ்ட்ரைக்கில் கணேஷ். ஃபர்ஸ்ட் ஒன். ஆஃப் சைடில் ஃபில்டர் தலைக்கு மேலே பலாரும் வர பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது. போயிடுச்சுங்க பவுண்டரி. இந்த ஓவரில் முதல் வந்து அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோ. மொத்தம் இந்த பாலுக்கு 5 ரன். நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. இந்த ஓவரில் முதல் பத்தி 4 மாற்றி கொடுத்துருக்காங்க. கணேஷ் ஃப்ரீ பால். பேட்டில் சரியா பால்ல சுற்றிட்டு போயிடும். குட் ஸ்டாப். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். பவுலுக்கு கீழே போயிருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட்டு. நெக்ஸ்ட் ஒன். பேட்டில் சரியா பால்ல கீப்பர் ரெண்டில் சிங்கிள் கிடைக்கும். அப்பீல் பண்ணுறாங்க. ஸ்டிக்கில் பட்டிருக்கு விக்கெட்டுங்க. அந்த பேட்ஸ்மேன் வந்து அசால்ட்டாக ஒடியாந்து வந்துட்டு இருந்தாங்க. டைரக்ட் ஹிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன மிஸ் பண்ணால பேட்ஸ்மேன் விக்கெட் பறி போகுது. பேட்ஸ்மேன் ஏங்க ஆச்சு? இன்ஜூரின்னு நினைக்கிறேன். பார்த்து சேஃப்டியாக விளாடணும். அடுத்தது போகிறாங்க லெஃப்டி. நெக்ஸ்ட் ஒன். ஆஃப் சைடில் கேட்ச் போடுங்க. கையிலே விழுந்துருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணவில்லை. ஃப்ளாட்டாக வந்துச்சு. அருமையாக கேட்ச் பிடிச்சி கொடுத்துருக்காங்க பிரதாப். பேக் டு பேக் விக்கெட். அடுத்தது போகிறாங்க கணேஷ். பேட் லக்குன்னு கூட சொல்லலாம். கணேஷ் நிறையா பவுண்டரி பார்க்க முடிஞ்சு அவர் பேட்டில் இருந்து. 28 பாலில் 48 ரன்னை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க கணேஷ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஆகாஷ். ரிமைன் 2 பால் இருக்கு. 5th ஒன். அதாவது ஒயிட் பால். 5th ஒன் 3 பால். ஸ்லாட்ல வந்து டாப்பே சான்ஸ் பால். சரியான ஹைட்ல போயிருக்கு. நல்ல டேக்கன் தன்ராஜ். அருமையாக கேட்ச் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. நல்ல டேக்கன். அடுத்தது போகிறாங்க ஆகாஷ். அடுத்து நியூ பேட்ஸ்மேன் சுனில். ஃபர்ஸ்ட் பாலே நோ பால் கொடுத்தாலும் இந்த போரை இதுவரையும் எக்ஸலண்டாக போட்டுருக்காங்க. ரிமைனிங் 1 பால் இருக்கு. லாஸ்ட் ஒன். அல்ல வெரி சாட் டாட் பால். இந்த ஓவரை எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காங்க விக்கி. ஃபர்ஸ்ட் பாலே நோ பால் கொடுத்தாலும் சூப்பராக போட்டு கொடுத்து 8 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 81. 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் கூட தன்ராஜ். இவருக்கு 2 ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மயூர். மும்பை பிளேயர். நேற்று டேயில் கிட்டத்தட்ட வந்து ஒரே ஆள் 75 ரன் நினைக்கிறேன். சரியாக தெரியல. ஹிட்டர் அதிகமாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் ஒன். மறுச்சின்னு மேட் விக்கெட்ல ஸ்லாட்ல தான் மாறிச்சு போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் மிகப்பெரிய மேக்ஸிமம் சொல்லலாம். ஸ்ட்ரைக்ல வந்து சதித்த முதல் வந்து 6 மாற்றி கொடுத்துருக்காங்க. மயூர் பேட்ல இருந்து முதல் 6 பார்க்க முடியுது. செகண்ட் ஒன். பேட்டில் சரியா போடல. ஆஃப் சைடில் குத்தி கட் ஆயிரும். சிங்கிள் மட்டும் கிடைக்கும். ஸ்டாப் விக்கி. சிங்கிள். தேர்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் சுனில். கார்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பெரிய ட்ரை ஸ்டெம்புக்கு வெரி க்ளோஸாக இருந்துச்சு. டாட்டு. தேர்ட் ஒன். பேட்டில் சரியா போடல. கீப்பர் ரெண்டில் சிங்கிள் கிடைக்கும். ஸ்டாப் சிங்கிள். ரிமைன் 2 பால். 5th ஒன்.
அப்டி ஆக்கரில் செம்ம ஸ்டாப்புங்க. அதில் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட்டு எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க தன்ராஜ். லாஸ்ட் ஒன் அப்டி ஆக்கரில் டிஃபென்ஸ் மைண்ட் செட் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் 9 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 90. மகாராஷ்டிரா இந்த ஓவரை 9 ரன் வச்சு போட்டிருக்காங்க. தன்ராஜ் ஃபஸ்ட் பாலே 6 கொடுத்தாலும் அடுத்த பாலே எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஓவர் கூட க்ளோஸ் ஸ்ட்ரைக்கில் மயூர். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயரில் ஒயிட் பால். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் மறுச்சின்னு நெக்ஸ்ட் இங்கே சரியான ஹைட்டில் போயிருக்கு. அவுட் ஆஃப் ஸ்டேடியம் மிகப்பெரிய மேக்ஸிமம் சொல்லலாம். மயூர் பேட்லேருந்து அடுத்த ஒரு 6 பார்க்க முடியுது. தாண்டி போய் விழுந்திருக்கு. செகண்ட் ஒன் இந்த முறை லெக் சைடில் மேக்ஸிமம் பேக் டு பேக் 2 ஆறாக கொண்டு வந்திருக்காங்க மயூர். பேட்டை 3வது ஆறாக பார்க்க முடியுது. ஹாட்ரிக் வாய்ப்பு இருக்கு. அல்ல வெரி சேட் ஒயிட் பால். ரீபால் பேட்டில் சரியாக போடல. ஸ்டிக்கில் பட்டிருக்கா. லெக்கில் பட்டிருக்கு. டாட்டு நெக்ஸ்ட் ஒன் மறுச்சின்னு லைன்லாம் வந்திருக்கு. பேக் டு பேக் டாட்டு லிமிட் பால். ஃபிஃப்த் ஒன் ஸ்டெப் லைனில் வந்திருக்கு. ஒயிட் பால். ஃபிஃப்த் ஒன் ரீபால். பேட்டில் சரியாக போடல. பார்த்துங்க சேஃப்டியாக இருக்கணும். மூஞ்சில் பட்டுருச்சு நினைக்கிறேன், ஃபேஸில் பட்டுருக்கு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவர் கண்ணாடி வேற போட்டிருக்காரு. பார்த்துங்க சேஃப்டியாக விளாடணும் எதாக இருந்தாலும். சவுண்டு வேற அதிகமாக கேட்டுச்சு. கரெக்டாக அவர் கிளாஸ் வேற போட்டிருக்காரு, கண்ணாடியிலே பட்டுருச்சு. பார்த்துங்க சேஃப்டியாக விளாடணும். லாஸ்ட் ஒன் சம பிளேக்கு லெக் சைடுல போயிடுச்சுங்க. 6 கடைசியில் வந்து 6 மாற்றி கொடுத்துருக்காங்க மயூர். இந்த ஓவரில் மட்டும் 3 6 கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பத்து ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 111. 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா. டார்கெட் 112. 10 ஓவருக்கு 112 தேவைப்படுது. ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் பேர் தெரில. நான் ஸ்ட்ரைக்கில் நம்ம லெஃப்டி பிரதாப் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சுஜிட்டில் பேட்டில் மீட்டாக இருக்குது. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது. பவர் பிளேயிங் காரணமாக போயிடுச்சுங்க பவுண்டரி. சுஜிட்டி மேட்ச்சில் சந்தித்த முதல் வந்து ஆளா மாற்றி கொடுத்துருக்காங்க. ரைட் பேட்ஸ்மேன் பேட்டில் வந்து வந்திருக்கு. ஒரு பவுண்டரியை பார்க்க முடியுது. ஸ்ட்ரைக்கில் சந்தீப். செகண்ட் ஒன் பேட்டில் சரியாக லெக் சைடில் பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கும். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கிடைக்கும். ஸ்டாப் சிங்கிள். ரைட் லெஃப்ட் கம்பெனிஸ் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பிரதாப் லெஃப்டி. தேர்ட் ஒன் சூச்சிட்டில் ஸ்லோயரில் வந்துச்சு. டாட்டு. ஃபோர்த் ஒன் ஒரு டிஃபென்ஸ் மேட்ச் கீப்பர் பாயிண்டில் போயிருக்கு. பேக் டு பேக் டாட்டு. மீன் 2 பால். ஃபிஃப்த் ஒன் ஆஃப் சைடில் சிங்கிள் கிடைக்கும். ஒரு ஸ்டாப் சிங்கிள். பவுலர் வந்து கிருஷ்ணா. லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் சந்தீப். ஆஃப் சைடில் சிங்கிள் கிடைக்கும். இதில் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். பேக் டு பேக் சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட்லெஸ் பண்ணாமல் 7 ரன் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு. பவர் பிளே போட்டாங்க. கிருஷ்ணா இந்த ஓவரை 7 ரன் வச்சு போட்டிருக்காங்க. நல்லா ஸ்டார்ட். செகண்ட் ஓவர் நசீர். இன்னும் 4 பேர். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல வேரியேஷன் லெக்கில் பட்டிருக்க. அட்டாக்கிங் டெலிவரி. விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. டாட்டு. செகண்ட் ஒன் ஆஃப் சைடில் அருமையான கட்சால் சிங்கிள் கிடைக்கும். ஸ்டாப் சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் பிரதாப். பேட்டில் சரியாக பண்ணல. நேருக்கு நேரம் பவுலுக்கு கிணிக்கு போயிருக்கு. சாரி ஃபில்டருக்கு கிணிக்கு போயிருக்கு. டார்கெட்டும் மிஸ் ஆகுது. சிங்கிள். ஃபோர்த் ஒன்
அப்படியே ஆக்கரில் அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட்டு டிமி 2 பால் 5th ஒன். பேட்டில் நிற்கிருச்சு. கீப்பர் ரெண்டில் சிங்கிள் கிடைக்கும். டேரக்ட்லி மிஸ் ஆகுது. சிங்கிள். இந்த ஓவரில் இதுவரை 3 ரன் தான் போயிருக்கு. லாஸ்ட் ஒரு பால் இருக்குது ஸ்ட்ரைக்கில். பிரதாப் கண்டிப்பாக பெரிய சட்டை தான் முயற்சி பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் ஒன். பேட்டில் சரியா போல. லெக் சைடில் சுற்றிக்கிட்டு போயிருக்கு. சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸ்டாப். சிங்கிள். இந்த ஓவரை எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. நசீர் 4 ரன்ல வச்சு போட்டிருக்காங்க. 2 ஓவர் கம்மியாக இருக்குது. விகிலேஷ் பரமா 11 ரன் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு. தேர்ட் ஓவர் கிருஷ்ணா. இவருக்கு 2 ஓவர் ஸ்ட்ரைக்கில் பிரதாப். ஃபர்ஸ்ட் ஒன். பவர் பிளேயை 7 ரன்ல வச்சு போட்டு பவுலர். நல்ல வேரியேஷன். குத்தி நல்லா திரும்பிச்சு. டாட்டு. சூறாவளி. போச்சரா. செகண்ட் ஒன். நல்ல வேரியேஷன். ஸ்லோயரில் பேக் டு பேக் டாட்டு. தேர்ட் ஒன். பெருசாக ட்ரை. விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக 3 பாலாக எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணா. டாட்டு. ஃபோர்த் ஒன். ஆஃப் சைடில் பாயிண்டில் பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். சுஜியில் பேட்டில் மீட் ஆயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. செம்ம ஸ்டாப்புங்க. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. விட்டுற பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கும். தப்பான த்ரோ. அகெயின் தப்பான த்ரோ. அருமையாக பேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். லாஸ்ட் ஒன். விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. டாட்டு. இந்த ஓவரை எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணா. இந்த ஓவரை 3 ரன்ல வச்சு போட்டிருக்காங்க. கிருஷ்ணா கம்பேக்கிங் ஓவர். 3 ஓவர் கம்மியாக இருக்குது. விக்கெட் பண்ணுவாங்க. 14 ரன் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு. டார்கெட் அதிகம். கண்டிப்பாக 10 ரன்ல கண்டிப்பாக கொண்டு போய் தான் ஆகணும். நெக்ஸ்ட் கூட ஆசார் ஸ்ட்ரைக்கில் பிரதாப். ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டில் சரியாக படலை. சுற்றிக்கிட்டு போயிருக்கு. சிங்கிள் கிடைக்கும். ஸ்டப். சிங்கிள். க்ளோஸ் கீப்பர். செகண்ட் ஒன். குட் ஷாட். லெக் சைடுல போயிடுச்சுங்க. அவுட் ஆஃப் ஸ்டேடியம் சொல்லலாம். சந்தீப் பேட்லேருந்து முதல் 6 பார்க்க முடியுது. ஒரு டிஸ்டன்ஸ் தாண்டி போய் விழுந்திருக்கு. தேர்ட் ஒன். நல்ல வேரியேஷன். ஒயிட் அப்பீல் பண்ணுறாங்க. ஒரு 6க்கு அப்புறம் கம்பேக் டாட்டு. ஃபோர்த் ஒன். ஆசையில் ஃபில்டர் தலைக்கு மேலே பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குது. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் போயிடுச்சுங்க பவுண்டரி. ஒரு டாட்டுக்கு அப்புறம் ஆனால் மாற்றி கொடுத்துருக்காங்க சந்தீப். இந்த ஓவரில் மட்டும் ஒரு 6 ஒரு பவுண்டரி கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். பேட்டில் நிற்கிருச்சு. கீப்பர் கையில் 1 பவுன்ஸில் வந்திருக்கு. நல்லா கம்பேக் டாட்டு. லாஸ்ட் ஒன். அந்த பேட்டில் நிற்கிருச்சு. நல்லா டேக் அண்ட் விக்கெட். ஒரு 6 ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்தாலும் ஏன் கடைசி பாலாக விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அசார் முதல் விழுந்து போகிறாங்க. சந்தீப் 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 25. ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் பிரதாப். மாறி சின்ன லெக் சைடில் நிறைய பேருக்கு பார்த்தீங்க. சேஃப்டியாக இருக்கும். சிங்கிள் கிடைக்கும். ஷார்ட். சிங்கிள். 1 பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கவுஸ். செம்ம ஷாட்டுங்க லெக் சைடில். பேட்டில் சரியாக படலை. நல்லா டேக்கன். இந்த அருமையாக கேட்ச் பிடிச்சி கொடுத்தோம். நல்லா டேக்கன். சந்தித்த முதல் வந்து எழுத போகிறாங்க. கவுஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லொட்டா சத்யா. லெஃப்டி. நெக்ஸ்ட் ஒன். லாங் ஆஃப்ல 1 பவுன்ஸில் மிஸ் பண்ணியா சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸ்டாப். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன்.
நேருக்கு நேரு லாங் ஆனில் இந்த முறை சிங்கிள் தான் கிடைக்கும். ஸ்டாப், பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து செம்ம சாட்டுங்க லெக் சைடில். எங்கே போச்சு பால் போகணும் தெரியல. ஃபில்டருக்கு தான் நோக்கி போயிருக்கு. சிங்கிள். லாஸ்ட் ஒன். ஸ்கூப்புக்கு ட்ரை பண்ணால் குயிக்காக இருந்துச்சு. டாட்டு இந்த ஓவரை எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 29 தமிழ்நாடு. எனக்கு 5 ஓவருக்கு இன்னும் 83 தேவைப்படுது. கண்டிப்பாக டார்கெட் அதிகம். கண்டிப்பாக பெரிய சைடு முயற்சி பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் சத்யா லெஃப்டி. அப்டி ஆக்கரில் நடக்க வாய்ப்பில்லை. டாட்டு. செகண்ட் ஒன். ஆப்ஷனில் சான்ஸ் கவர்ஸில் சரியான ஷாட்டுங்க. நல்ல டீக்கட் லைன் இந்த அருமையாக கட்சி பிடிச்சி கொடுத்தா நல்ல டீக்கட். அடுத்து இங்கே போகிறாங்க சத்யா. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் நிதின். தேர்ட் ஒன். பேட்டை நிற்கிச்சு கீப்பர் ரெண்டில் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கு வாய்ப்பில்லை. டாட்டு. நெக்ஸ்ட் ஒன். பேட்டை நிற்கிது. டாப்பே சான்ஸ் நல்ல டீக்கட் விக்கெட். இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இது போகிறாங்க நிதின். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ். லெக் சைடில் ஃப்ளாட்டாக போயிடுச்சுங்க மேக்ஸிமம். ஸ்ட்ரைக்கில் வந்து சந்தித்த முதல் பந்து 6 மாற்றி கொடுத்துருக்காங்க சந்தோஷ். ஒரு பேட்லேருந்து ஒரு 6 பார்க்க முடியுது. லாஸ்ட் ஒன். சுஜியில் பேட்டில் மீட் ஆயிருக்கு. அப்புறம் என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க. கடைசி 2 பந்தில் ஒரு அரை ஒரு பவுண்டரி கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க சந்தோஷ். 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 39. 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு. ரிமைனிங் 24 பாலுக்கு இன்னும் 73 தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஓவர் அசார். ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட். பேட்டர் சரியாக படலை. மிட் விக்கெட்டில் பவுண்டரி கிளியர் பண்ணி பார்ப்போம். 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் ஸ்டாப் கணேஷ். சிங்கிள். செகண்ட் ஒன். மறுச்சின்னு கவர்ஸில் பவுண்டரி கிளியர் 1 பவுன்ஸில் ஃபில்டர் கைக்கு அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் சிங்கிள். தேர்ட் ஒன். சுச்சிக்கிட்டல ஸ்டெம்புக்கு வெரி க்ளோஸாக இருந்துச்சு. வைஸ் மேலே நடக்க வாய்ப்பு இருக்கு. சிங்கிள். ஃபோர்த் ஒன். மறுச்சின்னு லெக்ஸா இல்லை போயிடுச்சுங்க மேக்ஸிமம். அடுத்த ஒரு 6 பார்க்க முடியுது சந்தோஷ் பேட்ல இருந்து. பிரதாப் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அது விக்கெட்டில் தான் சேரும். அதுக்கு பேர் நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த். ஒயிட் பால். ஒயிட் ப்ளஸ் 4ங்க. பின்னாடி கீப்பர் மிஸ் பண்ணிக்காங்க. எஸ்எஸ்லே ஒரு 4 கிடச்சிருக்கு. மொத்தம் அந்த பாலுக்கு 5 ரன்னு. லக்கி பவுண்டரி கூட சொல்லலாம். டீ பால் நல்ல வேரியேஷன். ஸ்லோயரில் குத்தி நல்லா திரும்பிச்சு. டாட்டு. லாஸ்ட் ஒன். ஆஃப் சைடில் தலைக்கு மேலே போயிடுச்சுங்க பவுண்டரி. கடைசியில் பார்த்தீங்கன்னா 4 மாற்றி கொடுத்துருக்காங்க சந்தோஷ். இந்த ஓவரில் மட்டும் ஒரு 6 ஒரு பவுண்டரி கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 7 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 57. எனக்கு 18 பாலுக்கு இன்னும் 55 தேவைப்படுது. ஸ்கோர் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக பெரிய சைடு முயற்சி பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஓவர் போட நசீர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த். 18 பால் இருக்குது. இன்னும் 55 தேவைப்படுது. கண்டிப்பாக பெரிய சைடு முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒன். பார்த்துங்க அட்டாக்கிங் டெலிவரி உடம்புல பட்டிருக்கு. டாட்டு. செகண்ட் ஒன். காலுக்குள்ள பூந்து வந்திருக்கு. சாக்ரிஃபைஸ் அந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. ரன் அவுட். தேர்ட் ஒன். உடம்புல பட்டிருக்கு. சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள். ஃபோர்த் ஒன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரபாடி.
நல்ல வேரியேஷன். ஒயிட் பால், ரீபால். பேட்டை சரியா பண்ணல, கீப்பர்ன்ற செம்ம ஸ்டாப்புங்க. அந்த வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன மிஸ்பினால ரபானி விக்கெட் பறி போகுது. ரிமைன் 2 பால். 5th ஒன். ஸ்டெப் போர்டில் போய் மிட் விக்கெட்டில் பவுண்டரி கிளியர் பண்ண பார்ப்போம். ஒரு ஸ்டாப், ஓடி எடுக்கப்பட்ட 2 டர்னிங். லாஸ்ட் ஒன். சுஜிட்டில் குயிக்காக இருந்துச்சுல இல்லை டாட்டு. இந்த ஒரு எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. 8 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 61. 7 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு. ரெமினுக்கு 12 பாலுக்கு இன்னும் 51 தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஒயிட் பால். செகண்ட் ஒன், சாரி ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால். குட் ஷாட், மேட் விக்கெட்ல 1 பவுன்ஸ், பவுண்டரி. செகண்ட் ஒன். குட் ஷாட், லாங் ஆஃப்ல 6 போதான் பார்ப்போம். 1 பவுன்ஸ்ல பால் நின்றுச்சுங்க. 2 வாய்ப்பு இருக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். டாப் எச், நல்ல டேக் அண்ட் விக்கெட். அடுத்து போறாங்க சந்தோஷ். இதோட 8வது விக்கெட்டை லூஸ் பண்றாங்க. பேட்டிங் சரி, பவுலிங் சரி, மகாராஷ்டிரா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தன்ராஜ். பாயிண்ட்ல குத்தி கட் ஆயிரும். மிஸ் பண்ணாலும் பவுண்டரி கூட வாய்ப்பு இருக்கு. போயிடுச்சுங்க பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன். தொடுத்துறையா போயிருக்கு லெக் சைடில். சிங்கிள். ஸ்லோயரில் வந்து டாட் பால். 9 கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 72. 8 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ரெமினுக்கு 6 பாலுக்கு இன்னும் 40 தேவைப்படுது. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் தன்ராஜ். ஸ்டெம் லைனில் வந்துருக்கு டாட்டு. செகண்ட் ஒன். டாப் ஏஜ், கீப்பரில் நல்ல டேக் அண்ட் விக்கெட். இதோட 9வது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விக்கி. இது லாஸ்ட் விக்கெட்டு. செம்ம விக்கிங்க. ஃபைனலில் கண்டிப்பாக இது பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கும். போயிடுச்சுங்க பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன். கீப்பர் 2ல் பேட்டில் நிற்கிருந்துச்சா, விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க டாட்டு. நெக்ஸ்ட் ஒன். ஸ்லோவில் நேருக்கு நேர் லாங் ஆனில் 1 பவுன்ஸ், சிங்கிள். 5th ஒன். பேக் சைடில். இதோட இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா செமிஃபைனலுக்கு முன்னேறுறாங்க. இருந்தாலும் நம்ம சைடில் பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. அந்த கர்நாடகா பிளேயர் ஒரு 3 பவுலர் வந்து ஸ்கோர் அதிகமாக அடிக்க விட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மேட்ச் லாஸ் ஆன காரணம் அதான் நான் சொல்லலாம். அதே மாதிரி பேட்டிங்கில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பிளேயர்ஸ் கொஞ்சம் ஆடி இருக்கணும். கொஞ்சம் நிறைய டாட் பால் போட்டாங்க. அதான் கொஞ்சம் லாஸ் ஆன காரணமே.